கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மண்வள பாதுகாப்பு பயிற்சி மூலம் மகசூல் பெருக்கும் விவசாயிகளை பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பரிந்தல் கிராமத்தில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேல் சூழல் மற்றும் மண்வள பாதுகாப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. மண் வளமாக இருக்க மக்கள் நலமாக வாழ வேண்டி வி வடிவத்தில் குழி வெட்டி அதன் இரு பக்கங்களிலும் மேலிருந்து கீழாக மண்ணை செதுக்கி எடுத்து சேகரித்து மண் பரிசோதனை செய்து என்ன பயிர் செய்யலாம், எந்த உரம் இடலாம் என இம்மையம் விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக இருந்து வருகிறது. இம்மையத்தின் இயக்குனர் முனைவர் ரகுபதி மத்தியரசு கூறுகையில், ஒரு பொருள் நம்ம போட்டோம்னா இதை முளைக்க வைக்கணுமா இல்லை மக்க வைக்கணுமான்னு சிந்திக்கிறது மண்ணு தான். அதே மாதிரி மண்ணுக்கும் காற்றோட்டம் இருக்கு, மண்ணுலையும் நீர் சத்து இருக்கு. அதனால மண்ணும் ஒரு உயிருள்ள பொருள் என்று பல அறிஞர்கள் சொல்ற மாதிரி மண்ணுல மற்ற உயிரிகளையும் பெருக்க விடுது. இதே மற்ற நாடுகளை பொறுத்தவரை நம்ம நாட்டுல என்னன்னா மண் மிகவும் வளமாக உள்ளது. இதை சொல்லலாம். ஏன்னா பல நாடுகள் இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்து மண்ணை இறக்குமதி செஞ்சு அதுல பயிரிட பாக்குறாங்க. ஆனா நமக்கு இறைவன் அருட்கொடையால நமக்கு மண் வளமான மண் இருக்கு. மனிதரின் உடலை பரிசோதித்து ஆரோக்கிய வாழ்விற்கு என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்பதை போல மண்ணை பரிசோதித்து அதன் பலத்தை பெருக்கி விவசாயத்தில் அதிக மகசூல் பெற என்ன உரம் இடலாம் என விவசாயிகள் எங்களுக்கு மிகவும் இது பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்போது அவர்கள் கூறுகையில், போன வருஷம் இதே மாதிரி சார் பார்த்துட்டு பயிர் நல்லா இல்லை, இந்த இடத்துல சொட்டையாக இருக்குது, இந்த இடத்துல கரும்பு வளர்ச்சியாக இருக்குது, இந்த இடத்துல பள்ளமாகுது சார், எள்ளு வச்சுக்கிறேன் ஒரு ஏக்கரில் மட்டமாக இருக்குது சார் அப்படின்னு கூப்பிட்டு காட்டினேன். திருப்பி கரும்பு வச்சுக்கிற இடத்துலையும் கூப்பிட்டு காட்டினேன். காட்ட உடனே அவர் மண் மருந்து எடுத்துகிட்டு போய் மண் வளத்தில் செக் பண்ணி இந்த உரத்தை கொண்டு இந்த இடத்துல போடு, நல்லா உனக்கு வெள்ளாமை வரும் அப்படின்னு சொன்னார். அதை போட்ட பிற்பாடு இப்போ கடந்த முன்ன காலத்தோட இப்போ காலம் நல்லாவே வெள்ளாமை வருது சார். அவர் கொடுக்குற உரம் போட நான் பயன்படுத்திக்கிறேன். நான் கரும்பு பயிரிட்டேன். அதில் லாஸ்ட்டாக இடும்போது பயிரிடும்போது சரியான முறையில் விளையல. அதுக்கப்புறம் பக்கத்து ஒரு பரிந்தல் கிராமத்தில் அக்ரி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டோடனே மண்ணு செக் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மண்ணை செக் பண்ணி பார்த்தோடனே இப்போ பயிர் நல்லா வருதுங்க ஐயா. டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.